Hi friends, good morning. இது அடுத்த வீடியோ செல்ஃப் அசஸ்மெண்ட் வீடியோ எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் 425 வேக்கன்சிஸ்க்கு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கு. ஓல்டு கொஷின் பேப்பர் வித் ஆன்சரோட பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆன்சர்ஸை கடைசியில் சொல்கிறேன், உங்களை நீங்களே செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ஒரு கொஷினை பார்த்தீங்கன்னா அதில் உள்ள 4 ஆப்ஷனையும் பாருங்கள். அது சம்மந்தமாக வேறு ஏதாவது கொஷின் ரிலேட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆன்சர் ஏன் கரெக்டு, மற்ற 3 ஆன்சரும் ஏன் தப்புன்னு ஓரளவுக்கு அனலைசிஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நாலேஜை நல்லாவே கேதர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 20 கொஷின் பார்க்க போகிறோம். 20ல் ஒரு 15க்கு மேலே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் வெரி குட் ப்ரிப்ரேஷன், எக்ஸலண்ட் ப்ரிப்ரேஷனு. 10க்கு மேலே இருந்ததுன்னா ஓகே, அதுக்கும் கீழே இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கொஷின் பேப்பர் வித் ஆன்சரோட நான் அடுத்தடுத்து போடலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இது வீடியோ நம்பர் 2. வீடியோ நம்பர் 1 நீங்கள் பார்க்கலான்னா இந்த வீடியோட கடைசியில் கனெக்ட் பண்ணுறேன், அதை போய் பாருங்கள். இதை தவிர என்ன புக்ஸ் படிக்கலாம், எந்த புக்கை படித்தா எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும், தென் இதுக்கான சிலபஸ், எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்கான சிலபஸ்ஸு, இது எல்லாமே நம்ம வந்து போட்டிருக்கோம். ஃபார்மசிஸ்ட்டுன்னு ஒரு தனியாக ப்ளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். தேவையான எல்லா வீடியோவும் உங்களுக்கு இருக்குது. ஸோ தட் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு 20 கொஷின்ஸ் பார்ப்போம். கடகடன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் கொஷினு, விச் அமாங் த ஃபாலோயிங் ஹைட்ரோகார்பன் ஹவ் 2 டபுள் பாண்ட் அண்ட் 1 ரிங். ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்குற அந்த ஹைட்ரோகார்பனில் எது வந்து டபுள் பாண்ட் இருக்குது அண்ட் 1 ரிங் இருக்குது. ஸோ அதுதான் கொஷினு. பைனின், லிமோனின், போர்னியோல், தென் மைர்சீன். ஸோ பைனின், லிமோனின், போர்னியோல், மைர்சீன் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கான ஆன்சரை வந்து கடைசியில் சொல்கிறேன். இதுக்கான ஆன்சரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 16க்கு ரைட்டான ஆன்சர் எது? 17, ஸ்டோர்டு பிளட் கேன் பி யூஸ்டு ஃபார் எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ண முடியும்? 3 வீக்ஸ், 6 வீக்ஸ், 3 months, 6 months. ஸோ அதோட லைஃப் டைம் எவ்வளோ? பிளட்டை ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எவ்வளோ நாளுக்குள்ளே யூஸ் பண்ணணும்? ஸோ கரெக்டான ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சரை கடைசியில் சொல்கிறேன். 18, டிப்தீரியா ஆன்டிடாக்சின். ஸோ டிப்தீரியாவோட ஆன்டிடாக்சின் இஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம், எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா பிக் சீரம், ஹார்ஸ் சீரம், ஹியூமன் சீரம், நன் ஆஃப் த அபோவ். ஸோ எதுலேருந்தும் இல்லை, எது வந்து ஆன்சர்? ஸோ டிப்தீரியா ஆன்டிடாக்சின் வந்து எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? பிக்லையா, ஹார்ஸ்லையா, ஹியூமன்லையா? இது எதுவுமே கிடையாதா? ஆன்சர் என்ன? தென் 19, எ ஸ்டடி கேரி அவுட் இன் த ஃபின்லாண்ட். ஸோ ஃபின்லாண்டில் ஒரு ஸ்டடியை வந்து கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. ஹேஸ் காஸ்ட் டவுட் ஆன் த அட்வைசபிலிட்டி ஆஃப் த ரொட்டீன் யூஸ் ஆஃப் ஹீமோட்டானிக்ஸ் பிகாஸ் மென் வித் அ ஹையர் லெவல் ஆஃப் ஃபெர்டின் வேர் மோர் ப்ரோன் டு. ஸோ நம்ம ரிப்பீட்டடாக இந்த ஹீமோட்டானிக்ஸை வந்து அட்வைஸ் பண்ணுறதுனால இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. அதனால் வந்து ஃபெர்டின் வந்து அதிகமாகுது. ஸோ இந்த ஃபெர்டின் அதிகமாச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ அதான் கொஷின். எ ஸ்டடி கேரி அவுட் த ஃபின்லாண்ட் ஹேஸ் காஸ்ட். ஸோ டவுட்ஃபுல்லாக இருக்குது. என்னென்னா அட்வைசபிலிட்டி ஆஃப் த ரொட்டீன் யூஸ் ஆஃப் ஹீமோட்டெனிக்ஸ். ஸோ ரொட்டீனாக அதை வந்து அட்வைஸ் பண்ணுறதுனால பிகாஸ் ஆஃப் த மென்னுக்கு ஹையர் லெவல் ஆஃப் ஃபெர்டின் வந்து உருவாகுது. வேர் ப்ரோன் டு, எதுக்கு வந்து அவங்க வந்து ப்ரோன் ஆகுறாங்க அப்படின்னா லங் கேன்சர், ஹார்ட் அட்டாக், டயாபட்டிஸ், கால் ஸ்டோன். ஸோ லங் கேன்சரா, ஹார்ட் அட்டாக்கா, டயபட்டிஸா, கால் ஸ்டோனா? ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் என்ன? தென் 20, த நேம் ஆஃப் த ஃபெலோப்பபின் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் த டெரோகார்பஸ் மார்சுபியம் இஸ் கால்டு. ஸோ தி நேம் ஆஃப் த ஃபெலோபார்பின் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் த டெரோகார்பஸ் மார்சுபியம் இஸ் கால்டு. ஸோ இது வந்து இந்த கொஷினே வந்து the name of the ஃபெலோடபின் which is present. ஸோ இந்த ஃபெலோபின் அப்படிங்கிறது ஃபெலோபபின் அப்படிங்கிறது present in the டெரோகார்பஸ் மியூசியம். அதை வந்து என்னன்னு சொல்கிறோம்? ஸோ இந்த டெரோகார்பஸ் மார்சுபியம் அப்படிங்கிறதுல இருக்கிற அந்த ஃபெலோபாபின். ஸோ இதை வந்து என்னன்னு சொல்கிறோம்? கயோனின், கினோட்டானிக் ஆசிட், கே பைரோசெட்டசின், லீகோசைனட்டின். ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் என்ன? 20க்கு ரைட் ஆன்சர். ஸோ 21, which of the following poison can cause mitriasis. ஸோ which of the following poisoning can cause mitriasis. ஸோ இந்த mitriasis அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட் நமக்கு இந்த டெர்மினாலஜிஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம வந்து எந்த பாய்சனிங்னால இது வந்து வருது அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். ஸோ மைட்ரியாட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மைட்ரியாசிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ மைட்ரியாட்டிஸ் அப்படிங்கிறது வந்து பீப்புள் டயலட்டேஷனாக தான் நம்ம வந்து மைட்ரியாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது பீப்புள் டயலட்டேஷனை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பீப்புள்
டயலட்டேஷன் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைட்ரியாசிஸ் வந்து உருவாகிறதுக்கான எந்த ட்ரக் பாய்சனில் வந்து உங்களுக்கு எந்த கெமிக்கல் பாய்சனிங்கில் வந்து இந்த மைட்ரியாசிஸ் வந்து உருவாகுது. ஸோ இந்த கெமிக்கலோ ஏதோ ஒரு ட்ரக்கு நிக்கோட்டின், ஃபெனிட்டோயின், ஆர்கனோபாஸ்பேட், டேட்டூரான்னு ஒரு கெமிக்கல். ஸோ நிக்கோட்டினா, ஃபெனிட்டோயினா, ஆர்கனோபாஸ்பேட்ஸா, தென் டேட்டூராவா. ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் 21க்கு என்ன. ஸோ இது எல்லாத்துலேயும் என்ன வந்து உங்களுக்கு ஆக்சுவலி எக்ஸாக்டாக என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது 22. ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஃபெனிட்டோயின் வந்து டேப்லெட்டை வந்து அட்வைஸ் பண்ணும்போது இதோடு சேர்த்து இன்னொரு ட்ரக்கையும் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த கம்ஸ் வந்து ஸ்வெல்லிங் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதோடு சேர்த்து இன்னொரு ட்ரக் அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த ட்ரக்கோட நேம் யாருக்காவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். தென் இந்த ஆர்கனோபாஸ்பேட், இந்த ஓபிசி பாய்சனிங்லேயும் ஒரு சில டிப்பிக்கல் சிம்டம்ஸ், இந்த கிளாசிக்கல் சிம்டம்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் நமக்கு தெரிஞ்சுன்னா நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 22. ஹூ வாஸ் த ஃபஸ்ட் பர்சன் டு ஐடென்டிஃபை த குவார்ஷியார். ஸோ இந்த குவார்ஷியார் வந்து ஐடென்டிஃபை பண்ண ஃபஸ்ட் பர்சன் யார்? டாக்டர் ஆதம் மேக்ஸ்வெல், டாக்டர் ஜெரால்ட் குவார்ஷியார், டாக்டர் சிசிலி வில்லியம்ஸ், டாக்டர் வில்லியம்ஸ் வென்டரிஸ்ப். ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் 22க்கு ரைட்டான ஆன்சர் என்ன? இந்த குவார்ஷியார் மராஸ்மஸ் இதெல்லாம் வந்து எதனால் உருவாகுது அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லுங்கள். எதோட டிஃபிஷியன்சினால இந்த குவார்ஷியார் வருது. ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். 23. Which among this is not an empirical color reaction for the steroid? ஸோ எது வந்து இங்கே எம்ஃப்ரிக்கல் கலர் ரியாக்ஷன் ஸ்டீராய்டுக்கு கிடையாது அப்படின்னா சால்கோஸ்வி, லிம்ஃபர்மேன், பர்ச்சர்ட், ரோஸ்சிம் ரியாக்ஷன், பெனிடிக் டெஸ்ட். ஸோ இங்கே கொடுத்துருக்க அந்த 4ல் எது வந்து கரெக்டான ஆன்சர். Then 24. What type of fever appears in the malaria patient? What type of fever appears in the malaria patient? Malaria patientக்கு வந்து எந்த டைப் ஆஃப் ஃபீவர் இருக்கும்? இன்டர்மிட்டண்ட்டாக, ரிலாப்ஸிங்காக, கண்டினியூஸாக, ரெமிட்டண்ட்டாக? ஸோ இன்டர்மிட்டன்ட், ரிலாப்ஸிங், கண்டினியூஸ், ரெமிட்டன்ட். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன? எந்த டைப் ஆஃப் ஃபீவர் வந்து மலேரியாவில் இருக்கும்? 25. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்டு டு த ஃபிசியாலஜிக்கல் கண்ட்ரோல் ஆஃப் த பிஹெச்? ஸோ ஃபிசியாலஜிக்கல் அந்த பிஹெச்சை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்னத்தை வந்து யூஸ் பண்ணுவோம்? ஐரன் 3, ஆலம், ஹைட்ரஜன் பெராக்சைடு, மெக்னீசியம் ட்ரைசிலேட், ஓரல் சஸ்பென்ஷன். ஸோ ஐரன் 3, ஆலமா, ஹைட்ரஜன் பெராக்சைடா, மெக்னீசியம் ட்ரைசிலிகேட், ஓரல் சஸ்பென்ஷன் தான். ஸோ 25க்கு ரைட்டான ஆன்சர் என்ன? 26. வாட் இஸ் த அடல்ட் டோஸ் ஆஃப் டாக்ஸிசைக்ளின் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் காலரா? ஸோ காலராவில் கொடுக்குற அந்த டாக்ஸிசைக்ளினோட அடல்ட் டோஸ் எவ்வளோ? 350 mg, 250 mg, 300 mg, 200 mg. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் இது. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, எல்லாத்துக்கும் கேட்குறாங்க. 27. கான்ட்ராஇண்டிகேட்டட் ட்ரக் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப்? இந்த கான்ட்ராஇண்டிகேட்டட் ட்ரக்கை வந்து எதுக்கான எக்ஸாம்பிளாக நம்ம வந்து சொல்கிறோன்னா தெரப்பியூட்டிக் இன்கம்பேட்டபிலிட்டி, கெமிக்கல் இன்கம்பேட்டபிலிட்டி, chemical incompatibility and physical incompatibility, then physical incompatibility. So incompatibility. So இதுக்கு வந்து 27க்கு ரைட்டான ஆன்சர் என்ன? Then 28. Which of the following formulation would be the considered as the oropharyngeal formulation? இங்கே கீழே கொடுத்துருக்கிறதுல எந்த ஃபார்முலேஷன் வந்து ஓரோஃபேரஞ்சியல் ஃபார்முலேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம்? ஓரோஃபேரஞ்சியல் ஃபார்முலேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். லிண்டஸ், மவுத் வாஷ், எலிக்சர், சிரப். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல எது வந்து ஓரோஃபேரஞ்சியல் ஃபார்முலேஷன்? லிங்டஸ், மவுத்வாஷ், எலிக்சர், சிரப். Then 29. If the rectal suppository is used to treat the fever, so fever ட்ரீட் பண்ணுறதுக்கு rectal suppository வைக்கிறோம் அப்படின்னா it would be a represent what type of drug? ஸோ இந்த ட்ரக்கை வந்து என்ன டைப் ஆஃப் ட்ரக்னு சொல்கிறோம்? என்ட்ரல் அண்ட் லோக்கல், பேரண்ட்ரல் அண்ட் லோக்கல், பேரண்ட்ரல் அண்ட் சிஸ்டமிக், என்ட்ரல் அண்ட் சிஸ்டமிக். ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் என்ன? ஸோ லோக்கல் வித் என்ட்ரல்னா ஓரலாக நம்ம கொடுக்குற வந்து என்ட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். பேரண்ட்ரல்னா ஐவி, ஐஎம் இதெல்லாம் பேரண்ட்ரல்னு சொல்லுவோம். தென் என்ட்ரல் அண்ட் சிஸ்டமிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்? 29க்கு ரைட் ஆன்சர் எது? தென் 30. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்னேக் ஹேஸ் ஹீமோடாக்சிக் வீனம்? ஸோ எது வந்து ஹீமோடாக்சிக் வீனம் அந்த ஒரு கெப்பாசிட்டியை வந்து வச்சுருக்குன்னா எந்த ஸ்னேக் அப்படின்னா ரசல்ஸ் வைப்பர், ரைட், ரேட் ஸ்னேக், கோப்ரா. ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் என்ன? 30க்கு ரைட் ஆன்சர். தென் 31.
வாட் இஸ் த ரோல் ஆஃப் மிசோப்ரஸ்டோல்? ஸோ மிசோப்ரஸ்டோல் ட்ரக்கோட ரோல் என்ன? இட் ஹெல்ப்ஸ் டு த ப்ரிவென்டிங் அல்சர்ஸ் இன்டியூஸ்ட் பை த நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக். ஸோ இது வந்து நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக் கொடுக்குறனால வர அல்சரை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. கேன் காஸ் கான்ஸ்டிபேஷனை ப்ரிவென்ட் பண்ணுது. டஸ் நாட் இன்கிபிட் த ஆசிட் செக்ரேஷன். ஸோ ஆசிட் செக்ரேஷனை வந்து இது வந்து இன்கிபிட் பண்ணுறது கிடையாது. கேன் டிலே த லேபர் இன் த ப்ரெக்னென்ட் உமன். ஸோ லேபர் பெயினை வந்து டிலே பண்ணுது, லேபரை வந்து டிலே பண்ணுது, அந்த ப்ராசஸே டிலே பண்ணுது அப்படின்னு ஒரு ஆன்சர். ஸோ ரைட்டான ஆன்சர் என்ன? 31 விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த பிளாஸ்மினோஜின் ஆக்டிவேட்டர்? ஸோ பிளாஸ்மினோஜின் ஆக்டிவேட்டர் அப்படிங்கிறது எது இங்கே கொடுத்துருக்கல? டோனபெசில், ட்ரனசமிக் ஆசிட், ஸ்ட்ரெப்டோகைனேஸ், அமினோகார்போரிக் ஆசிட். ஸோ இந்த டோனபெசில், ட்ரனக்சமிக் ஆசிட், ஸ்ட்ரெப்டோகைனேஸ் இந்த எஸ்கேன்னு சொல்லுவாங்க, தென் அமினோகார்போரிக் ஆசிட். ஸோ 32க்கு ரைட்டான ஆன்சர் என்ன? 32க்கு ரைட்டான ஆன்சர் என்ன? தென் 33 hydroxycobalamin is used to as an antidote for the hydroxycobalamin is used to antidote for எந்த ட்ரக்குக்கு வந்து ஆன்டிடோடாக வந்து ஹைட்ராக்சோகோபாலமைனை யூஸ் பண்ணுறாங்க? சயனைட், புட்டிலிசம், மெர்க்யூரி, ஓபியாய்ட்ஸ். ஸோ ஓபியாய்ட்ஸ் ஸ்பெல்லிங் கரெக்ட் தப்பு, ஓபியாய்ட்ஸ். ஸோ 33க்கு ரைட்டான ஆன்சர் வந்து சயனைடா, புட்டிலிசமா, மெர்க்குரியா, ஓபியாய்ட்ஸா? ஸோ 33க்கு சொல்லுங்கள். 34 இது வந்து ஒரு கால்குலேஷனு, ஆன்சரை நம்ம வந்து சொல்கிறோம். உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள், இல்லைனா இதுக்காக தனியாக ஒரு வீடியோவே போடலாம். calculate the dose of the child who has body surface area is 0.57 meter square. ஸோ எவ்வளோ டோஸ்ன்னு நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். பாடி சர்ஃபேஸ் ஏரியா வந்து 0.57 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அடல்ட் டோஸ் ஆஃப் த ட்ரக் இஸ் 100 mg. ஸோ 100 mgன்னு கொடுத்து இந்த சைல்டோட டோஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, அவங்களோட பாடி சர்ஃபேஸ் ஏரியாவை கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்முலா தெரிஞ்சுன்னா போட்டு பாருங்கள், இல்லைனா தனியாக ஒரு வீடியோ தான் போடணும். 35 இந்த ட்ரக் நாமுக்குலேச்சர், இந்த ட்ரக் நாமுக்குலேச்சரில் ட்ரைசின் இஸ் யூஸ்டு ஃபார், இந்த ட்ரைசின் அப்படிங்கிற வேர்டை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஆன்டிமைக்ரைன் ஏஜென்ட், ஆன்டி டிப்ரெசன், அட்ரோபின் டெரிவேட்டிவ்ஸ், antibiotics. So in the drug nomenclature of the stem, trizine is used for. So இந்த ட்ரைசின்ங்கிறது வந்து என்னவா யூஸ் ஆகுது? ட்ரைசின்ங்கிறது என்னவா யூஸ் ஆகுது? ஆன்டிமைக்ரைன் ஏஜென்ட்டா, ஆன்டி டிப்ரெசண்ட்டா, அட்ரோபின் டெரிவேட்டிவ்ஸா, ஆன்டிபயோட்டிக்கா? 35க்கு எது? தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா which among these are used as a respiratory stimulant? So respiratory stimulant எதை வந்து யூஸ் பண்ணுறாங்க? கார்பன் டை ஆக்சைடு with 5 to 7% of oxygen, nitrous with 5 to 7% of oxygen, helium with 5 to 7% of oxygen, carbon dioxide with 5 to 7% of oxygen. So 36க்கு ரைட்டான ஆன்சர் என்ன? Then 37 licorice ipacohana. So licorice, இப்பாகோஹனா அண்ட் வாசோகோபோசஸ். இந்த ப்ரொனன்சியேஷன் எப்படி பண்ணுறது? லிக்கோரைஸ், இப்பாகோஹனே அண்ட் வாசோகோபோசஸ் சிமிலர் ஃபார்மாலஜிக்கல் எஃபர்ட் டு தட். ஸோ இந்த கெமிக்கல்லாம் லிக்கோரைஸ், இப்பேகோஹனே அண்ட் வாசோகோபோசஸ் சிமிலர் ஃபார்மகாலஜிக்கல் எஃபெக்ட் டு தட். ஸோ இதோட ரியாக்ஷன் என்ன? இதோட ஆக்ஷன் என்ன? பிராங்கோடைலேட்டர், ஆன்டிடியூசிசிவ், எக்ஸ்பெக்டோரன், தென் லாக்ஸேட்டிவ். ஸோ இதோட ஆன்சர் என்ன? 37க்கு ஆன்சர் என்ன? தென் 38 வாட் இஸ் த மாலிகுலார் வெயிட் ஆஃப் த பேப்பைன்? ஸோ மாலிகுலார் வெயிட் ஆஃப் த பேப்பைன் என்ன? பேப்பைனோட மாலிகுலார் வெயிட் என்ன? 28,000 டால்டன் பார் 28,000 டால்டன் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் 23,000 டால்டன், தென் 21,000 டால்டன், தென் 26,000 டால்டன். ஸோ 38க்கு ரைட்டான ஆன்சர் என்ன? ஸோ 39 விச் அமாங் திஸ் இஸ் அ ப்ரிசிப்டேட்டிங் ஜெர்மிசைட்ஸ்? ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்கிறதுல எது வந்து ஜெர்மிசைட்ஸை வந்து அதாவது எது வந்து ஜெர்மிசைடாக யூஸ் ஆகுது? ப்ரிசிப்டேட்டிங் ஜெர்மிசைட்ஸ், ஹைட்ரஜன் பெராக்சைடு, சில்வர் நைட்ரேட், சோடியம் ஹைப்போக்ளோரைடு, ஹைப்போக்ளோரஸ் ஆசிட். ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடு, சில்வர் நைட்ரேட், சோடியம் ஹைப்போக்ளோரைடு, ஹைப்போக்ளோரஸ் ஆசிட். 39க்கு ரைட்டான ஆன்சர் என்ன? தென் 40 த்ரம்பாக்சன் A2. ஸோ இந்த த்ரம்பாக்சன் A2 அப்படிங்கிறது ரிலீஸ்டு மெயின்லி பை, ஸோ எதில் வந்து இந்த த்ரம்பாக்சான் A2 அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகுது? T லிம்போசைட், லிவர், மசில் அண்ட் பிளேட்லெட்ஸ். ஸோ இந்த 40 வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இது வந்து வீடியோ நம்பர் 2. இதோட ஆன்சர்ஸை சொல்லிடுறேன் டக்குன்னு. ஸோ
16லேருந்து உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். 16லேருந்து 16க்கு வந்து லிமோனின் அப்படிங்கிறதா ரைட்டான ஆன்சர். என்னென்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹைட்ரோகார்பன் ரெண்டு டபுள் பாண்ட் இருக்குது, ஒன் ரிங் இருக்குன்னா அது வந்து லிமோனின். ஞாபகம் வச்சுக்கோங்க. 16க்கு ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 லிமோனின். தென் எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ண முடியும் பிளட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஆன்சர் வந்து 3 வீக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 வீக்ஸு. தென் 18 வந்து இந்த ஆன்டிடாக்சின் டிப்தீரியா ஆன்டிடாக்சின் வந்து எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா 18க்கு ரைட் ஆன்சர் ஹார்ஸ் சீரம். ஹார்ஸ் சீரம். 19க்கு ரைட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 19க்கு அதிகமான 14 இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து வர்றதுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது 19க்கு. 20 ஸோ 20 வந்து ஃபெலோபீன் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் த டெரோகார்பஸ் மார்சுபியம் இஸ் கால்டு. ஸோ இந்த டெரோகார்பஸ் மார்சுபியமில் இருக்க இந்த ஃபெலோபாப்பின் அப்படிங்கிறது வந்து என்ன நேமில் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா கினோயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேம் ஆஃப் த ஃபெலோபாப்பின் விச் இஸ் இந்த ஃபெலோபாப்பினோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கினாயின். ஞாபகம் வச்சுக்கோங்க. 20க்கு ரைட் ஆன்சர் கினாயின். 21க்கு ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டூரா. அது வந்து என்ன அப்படின்னா இந்த மைட்ரியாசிஸ் அந்த பீப்புள் டயல்டேஷன் ஆகிறதுக்கு அந்த கெமிக்கல் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா எந்த கெமிக்கல் காரணம்னு பார்த்தீங்கன்னா டேட்டூரா அப்படிங்கிறது. ஸோ இதனால தான் உங்களுக்கு வந்து மைட்ரியாசிஸ் வருது. தென் மயோசிஸ் வந்து எதில் வருது? தென் ஃபினிட்டாயின் ஆர்கனோபாஸ்பேட்டில் என்ன வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 22க்கு ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிசிலி வில்லியம்ஸ் அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை த குவார்ஷியார்கா. சிசிலி வில்லியம்ஸ். ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து குவார்ஷியார்கா வந்து ஐடென்டிஃபை பண்ணது. 22. 23க்கு ரைட் ஆன்சர் வந்து பெனிடிக் டெஸ்ட். ஸோ பெனிடிக் டெஸ்ட் தான் 23க்கு ரைட்டான ஆன்சர். 24க்கு ரைட் ஆன்சர் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபீவர். மலேரியாவில் இன்டர்மிட்டன்ட் ஃபீவர் இருக்குது. 25க்கு ரைட் ஆன்சர் வந்து பிஹெச்சை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொடுக்குறது வந்து மெக்னீசியம் ட்ரைசிலிகேட் ஓரல் சஸ்பென்ஷன். ஸோ ஃபிசியாலஜிக்கல் கண்ட்ரோல் ஆஃப் த பிஹெச்க்கு வந்து கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா மெக்னீசியம் ட்ரைசிலிகேட் ஓரல் சஸ்பென்ஷன். 26க்கு ரைட்டான ஆன்சர் வந்து 300 mg அடல்ட் டோஸ் ஆஃப் டாக்ஸிசைக்ளின் வந்து ஸ்டாண்டர்ட் டோஸ் வந்து 300 mg ஃபார் காலரா. தென் 27க்கு ரைட்டான ஆன்சர் வந்து தெரப்பியூட்டிக் இன்கம்பேட்டபிலிட்டி. கான்ட்ராஇண்டிகேட்டட் ட்ரக்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் தெரப்பியூட்டிக் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. 28க்கு ஓரோஃபேரஞ்சல் ஃபார்முலேஷன் அப்படின்னா எதுனா மவுத் வாஷ் தான் ஓரோஃபேரஞ்சல் ஃபார்முலேஷன். ஸோ இதில் என்னென்ன ட்ரக்ஸ் இதுக்கு கீழே வருது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஓரோஃபேரஞ்சல் ஃபார்முலேஷனில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து மவுத் வாஷ். ஸோ அப்போ இந்த லிங்டஸு எலிசர் சிரப்பு இதெல்லாம் என்ன ஃபார்முலேஷன் அப்படின்னு பேசிக்கான விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். 29க்கு ரைட் ஆன்சர் என்ட்ரல் அண்ட் சிஸ்டமிக். இது வந்து என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா அந்த சப்போசிட்ரிஸ் வந்து ரெக்டல் சப்போசிட்ரி வந்து எதுக்கு எக்ஸாம்பிள்னா என்ட்ரல் அண்ட் சிஸ்டமிக் ட்ரக் அது வந்து. ஸோ தென் 30க்கு ரைட் ஆன்சர் வந்து ரசல்ஸ் வைப்பர். ஸோ ரசல்ஸ் வைப்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹீமோடாக்சிக் வீனம் உள்ள ஒரு ஸ்னேக்கு. தென் 31க்கு ரைட்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஹெல்ப் டு த ப்ரிவென்டிங் அல்சர் இன்டியூஸ்டு பை த நான் ஸ்டீராய்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக். எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீசோப்ரோஸ்டால் வாட் இஸ் த ரோல் ஆஃப் மீசோப்ரோஸ்டால் அப்படிங்கிறது வந்து 31க்கு ரைட்டான ஆன்சர். இட் ஹெல்ப்ஸ் இன் த ப்ரிவென்டிங் அல்சர்ஸ் இன்டியூஸ்ட் நான் ஸ்டீராய்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக். ஸோ இதுதான் 31க்கு ரைட்டான ஆன்சர். இதுதான் கீழே வந்து கேன் டிலே த லேபர் இன் த ப்ரெக்னென்ட் உமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து அப்படியே ஆப்போசிட்டில் வரும் மீசோப்ரோஸ்டாலில். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். 31க்கு ரைட்டான ஆன்சர் 4. 32க்கு ரைட்டான விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர் வந்து எதுனா ஸ்ட்ரெப்டோகைனஸ். எஸ்கே தான் வந்து உங்களுக்கு வந்து பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர். இது வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த்தில் வந்து அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு சொல்லுங்கள். 33 ஹைட்ராக்ஸோ கோபாலமைன் யூஸ்டு அஸ் ஆன்டிடோடு வந்து எதுக்காக ஆன்டிடோடாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சைனைடோட ஆன்டிடோடு என்னென்னு கேட்டிங்கன்னா ஹைட்ராக்ஸோ கோபாலமைன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்டிடோட்லேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஷின் வரும். ஆன்டிடோட்லேருந்து கண்டிப்பாக ஒரு ஹெப்பாரினுக்கு வரலாம், இல்லை இந்த மாதிரி நிறைய ட்ரக் இருக்குது, அதுக்கெல்லாம் வந்து ஆன்டிடோட் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் 34க்கு ரைட்டான ஆன்சர் மட்டும் சொல்கிறேன், கால்குலேஷன் செக் பண்ணி பார்த்துங்க. 33 mg அப்ராக்சிமேட்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் 35 இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைசின் இஸ் யூஸ்டு ஃபார் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆன்டிபயோட்டிக்காக யூஸ் பண்ணுறாங்க. ட்ரைசின் அஸ் யூஸ்டு அஸ் ஆன்டிபயோட்டிக். தென் 36க்கு ரைட்டான ஆன்சர் கார்பன் டை ஆக்சைடு வித் 5 to 7% ஆஃப் ஆக்சிஜன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ஸ்டிமுலண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. தென் 37க்கு ரைட்டான ஆன்சர் வந்து எக்ஸ்பெக்டோரண்ட். ஸோ அவங்க வந்து லங்ஸ் ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்னா எக்ஸ்பெக்டோரண்ட் எஃபெக்ட்டு. தென் 37ல் எக்ஸ்பெக்டோரண்ட்னா நம்ம வந்து ஒரு லங் ரிலாக்ஸேஷன் மாதிரி மீன்ஸ்
வெளியில் எடுக்கிறதுக்கு வந்து இந்த கஃபை வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். 38க்கு ரைட்டான ஆன்சர் வந்து எவ்வளோ மாலிகுலார் வெயிட் வந்து பெப்பைனில் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா 38க்கு 23 டால்டன், 23,000 டால்டன் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் 39க்கு ரைட்டான ஆன்சர் வந்து சில்வர் நைட்ரேட். ஸோ ப்ரிசிபிடேட்டிங் ஜெர்மிசைடு வந்து சில்வர் நைட்ரேட்டு. தென் 40க்கு வந்து ரைட்டான ஆன்சர் வந்து பிளேட்லெட்ஸ். ஸோ 40க்கு ரைட் ஆன்சர் த்ராம்போக்சான் A2 இஸ் ரிலீஸ்டு பை பிளேட்லெட்ஸ். ஸோ கொஷின்ஸ்லாம் எப்படி இருந்தது? புதுசாக இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க, படிக்க இன்னும் நிறைய ரிப்பீட்டட் கொஷின்ஸ்லாம் வரும். ஸோ புதுசாக நம்ம இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நமக்கு இது படிச்சுக்கிறதுக்கு நிறையா இருக்குது, இன்னும் நிறையா புதுசாக தெரிஞ்சுக்கணுன்னு உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஸோ எனக்குமே புதுசாக நிறையா விஷயம் இருக்குது, எனக்கும் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அடுத்தடுத்து வீடியோவில் மீட் பண்ணுவோம். அடுத்தடுத்து எவ்வளோ கொஷின்ஸ் நம்ம போடலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.